கடந்த வெள்ளிக்கிழமை தமிழ் சினிமாவுல ரிலீஸ் ஆன பெருசு ஸ்வீட் ஹார்ட் படங்கள் வசூல்ல நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. வைபவ் நடிச்ச பெருசு படம் 18+ அடல்ட் காமெடி கதைக்களத்துல இளங்கோ ராமநாதன் இயக்கத்துல வெளியாகி 2 நாள்ல உலகம் முழுக்க 1.8 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. ரியோ ராஜ், கோபிகா ரமேஷ் நடிச்ச ஸ்வீட் ஹார்ட் படத்தை ஸ்வினித் எஸ். சுகுமார் இயக்கியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு தயாரிச்சிருக்காரு. காதல் கதைக்களத்தை மையமாக வச்சு எடுத்த இந்த படம் 2 நாள்ல உலகம் முழுக்க 1.4 கோடி வசூல் பண்ணிருக்கு. மலையாளத்துல பிரேமலு படம் மூலமா சென்சேஷனல் நடிகையான மமிதா பைஜு ரெபல் படம் மூலமா தமிழ் சினிமாவில அறிமுகமாகி இருக்காங்க. தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்திலும் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஷ்ணு விஷாலோட 2 வானம் படத்துல ராம்குமார் இயக்கத்துல நடிக்கிறாங்க. முண்டாசுப்பட்டி, ராட்சசன் படங்களை தொடர்ந்து 3வது முறையாக விஷ்ணு விஷால் ராம்குமார் கூட்டணி இந்த படம் வரப்போகுது. இதனாலேயே இந்த படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச முதல் படம் லவ் டுடே படம் மூலமா அறிமுக படத்திலேயே 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் ஹீரோவா மாறினாரு. அவரோட 2வது படமான டிராகன் 10 நாள்ல 100 கோடியை தாண்டி வசூல் பண்ணிச்சு. இந்த படம் இதுவரைக்கும் உலகம் முழுக்க 148 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் புரொடக்ஷன் கம்பெனிக்கு நல்ல லாபத்தை கொடுத்திருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன், அஜித் கூட்டணியில குட் பேட் அக்லி படம் பிரம்மாண்டமா உருவாகியிருக்கு. இந்த படத்தோட டீசர் வெளியாகி செம்ம ரெஸ்பான்ஸ் பெற்றுச்சு. அஜித் பல பழைய படங்களோட கெட்டப்ல வற்றதெல்லாம் செம்ம மாஸ். இந்த படத்தை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படம் 250 கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்டமா ரெடியாகுது. தமிழகத்துல 1000 திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஹிந்தி மல்டிப்ளெக்ஸ்ல இதுவரைக்கும் எந்த தமிழ் படத்துக்கும் கிடைக்காத அளவுல தியேட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படம் 500 கோடி ஈஸியா வசூல் பண்ணும்னு எதிர்பார்க்கப்படுது.